ஹே கைஸ், இன்னைக்கு நாம தட் வின்டர் த விண்ட் ப்ளோஸோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போறோம். ஒரு பக்கம் ஜீசுவை சோய் சர்ஜரிக்கு ஒத்துக்க வச்சுட்டான், இன்னொரு பக்கம் டான் சோய்க்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். சோய் காசு கொடுக்க வேண்டிய நாள்ல 5 நாளா குறைச்சிட்டான். அதோட இல்லாம பார்க்கோட தங்கச்சிக்கு நிறைய காசு கொடுத்து செலவு பண்ண வச்சுட்டு அந்த அமௌண்ட்டையும் சோய் மேல கட்ட பாக்குறான். இந்த பிளான மூன் கெஸ் பண்ணி பார்க்கோட தங்கச்சியும் அவ ஃப்ரெண்டையும் பிடிச்சி அடிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா. இதை சோய் கிட்ட சொல்ல அவனும் அவ ஃபிளவர் ஷாப்புக்கு வந்து டான் கிட்ட போன் பேசிட்டு இருக்கான். அந்த டான் என்ன சொல்றான் அப்படின்னா, பார்க்கோட தங்கச்சிக்கு அவன் நிறைய செலவு பண்ணிருப்பான்ல, அதோட அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனிச்சுல அப்பவும் செலவு பண்ணிருப்பான்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து சோயோட இன்னொரு 5 நாளா வேற கேக்குறான். ஏற்கனவே 19 நாள் ஆயிடுச்சு, நீ பண்றதுலே தெரியுது சாகிறதுக்கு ரெடி ஆயிட்ட. 19 நாளா இருந்தா 14 நாளா இருந்தானு கேட்க சோயும் அதுக்கு ஒத்துக்கிட்டான். சோய் முகத்துல எந்த சலனமுமே இல்ல, அவன் சாகலான்னு முடிவு பண்ணிட்டான் போல. டான் உடனே பார்க் மூன் கூட சுத்தாத, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். பாஸ் கிம்முக்கு அவங்க உனக்கு தெரிஞ்சவங்கன்னு தெரிஞ்சாலே கண்டிப்பா அவங்களையும் உன்னோட சேர்த்து கொண்டுருவோம் அப்படின்னு சொல்ல இவனும் சரின்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணிட்டு மூன் கிட்ட இந்த விஷயத்த பத்தி பார்க்க கிட்ட சொல்லாத, செக்ரட்டரி வாங்க பத்தி ஒருத்தன் விசாரிச்சுட்டு இருந்தான்ல டாங்னு, அவனுக்கு போன் பண்ண சோய் அவனை இந்த விஷயத்துல இனிமே தலையிட வேண்டாம், நீ எதுவும் விசாரிக்க வேணாம்னு சொல்லிடுறான். அதே மாதிரி நீயும் இந்த விஷயத்துல என் விஷயத்துல இனிமே தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கிளம்புறான். அவளுக்கு என்ன பண்றதே தெரியல, பின்னாடியே சோய் சோயின்னு கத்தி பாக்குறா. அவன் கேட்காம போயிட்டான். ஆனா அவன் உடனே பார்க்குக்கு தான் கால் பண்றா. அவன் டாங்க தான் மீட் பண்ண போயிட்டு இருக்கான் போல. நான் டாங்க தான் பார்க்க போயிட்டு இருக்கேன், அந்த செக்ரட்டரி வாங்க இதுலயாவது சிக்க வைக்கணும், அவங்க மூலமா தான் காசு வாங்க போறேன் அப்படின்னு சொல்ல, இப்ப அது முக்கியம் இல்லடா, சோய் சீக்கிரம் சாக போறான், அது உன்னாலன்னு சொல்ல அப்படி இந்த பக்கம் டானியும் அவனோட ரைட் ஹேண்டையும் தான் கட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பிரிட்ஜ்ல பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த ரைட் ஹேண்ட் மேன் எல்லாம் சொல்றான், நீங்க அந்த பார்க்குக்காக நிறைய செலவு பண்றீங்க, பாஸ் கிம்முக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப கோவப்படுவாரு. அது மட்டும் இல்லாம நீங்க சோயோட விஷயத்த சீக்கிரம் முடிக்கலன்னு பேசிட்டு இருக்கும் போது இந்த டான் இருந்துட்டு, டேய் எனக்கு லங் கேன்சர் இருக்குடா, இன்னும் 2 மாசத்துல சாக போறேன், எனக்கு 2 விஷயத்துலதான் வருத்தம். ஒண்ணு, நீ ரொம்ப அப்பாவியா இருந்த, ஆனா உன்னை கெடுத்து குட்டிச்சோரா ஆக்கி இப்படி ரவுடி ஆக்கிட்டேன்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த பார்க் வேகமா ஓடி வரான். 2வது விஷயம் என்னன்னு டான் சொல்லல, அது மேபி சோய் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். அதுக்குள்ள இந்த பார்க் வந்து டான் அடிக்க வரான். டான் சும்மா இருப்பானா, அவனும் திருப்பி வெளுத்துட்டான். டே பார்க்கு, ஒழுங்கு அம்மா அப்பாவை கூப்பிட்டுட்டு கிராமத்துக்கு போயிரு, தேவையில்லாம இங்க சோய் கூட கடந்து நீயும் சாகாதுன்னு சொல்லிட்டு அடிக்க அவனும் எகிரிட்டு வர்றான். அவனால ஓரளவு தான் அடிக்க முடியுது. டான் கிட்ட நிறைய அடி வாங்குறான். அப்புறம் ஒரு கட்டத்துல, நீ முதல்ல உன் அம்மா அப்பாவுக்கு உண்மையாயிரு, உன் ஃபேமிலியை பாத்துக்க, உன் தங்கச்சியை பாத்துக்கன்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த பார்க் உடனே டான கீழே தள்ளி விட்டு அவன் மேல ஏறி உட்காந்து அவன் மூஞ்சிலே குத்துறான். ஆனா டான் விட்டுட்டா இருப்பான். அவன் தள்ளி விட்டு பார்க்கோட மூஞ்சில டமால் குத்திட்டு இருக்கான். அடி ஒன்னு இடி மாதிரி விழுந்துட்டு இருக்கு. பார்க்குக்கு தான் பயங்கர சேதாரம், டானுக்கு லைட்டா தான் அடிபட்டிருக்கு. அவன் அக்கா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் அவகிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவன் ஜீசுவை பத்தி தான் சொல்றான், ஜீசுவுக்கு ஆபரேஷன் பண்ண சொல்றான். ஆனா அவன் அக்கா கேட்கவே மாட்டாங்க. நேத்து சோய் என் முன்னாடி மண்டி போட்டு நின்று ஜீசுக்கு ஆபரேஷன் பண்ண சொன்னான். இதுக்கு முன்னாடி அவன் அப்படி பண்ணதே இல்ல, ஒரே ஒரு தடவை பண்ணிருக்கான். 17 வயசா இருக்கும்போது ஹீஜுக்காக என் முன்னாடி மண்டி போட்டான். நான் அவளை லவ் பண்றேன், நீ விட்டுருன்னு சொன்னான். ஹீஜு ஏன் என்ன லவ் பண்ணலன்னு எனக்கு இப்ப புரியுது. நான் யாருக்காகவும் எதுக்காகவும் என்னோட தன்மானத்தை விட்டு கொடுத்தது இல்ல, அவன் விட்டு கொடுத்தான். அவன் தன்மானத்தை விட்டுட்டு என் முன்னாடி மண்டி போட்டு நின்னான். நான் என் பெத்தவங்களுக்காகவோ என் காதலுக்காகவோ என் குடும்பத்துக்காகவோ யாருக்காகவுமே என் தன்மானத்தை விட்டு கொடுத்தது இல்ல. ஆனா அவன் தன்மானத்தை பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்ல. ஹீஜு கடைசியா என்கிட்ட நான் உன்னை விட்டுட்டு போறேன், சோய் கூட போறேன்னு சொல்லும் போது நான் என்ன தெரியுமா சொன்னேன், சந்தோஷமா வாழுன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். நான் கொஞ்சம் கூட முயற்சி பண்ணல, என் காதல் அப்படியே விட்டுட்டேன். அதனாலதான் என்னவோ கடவுள் என்ன தண்டிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க கேட்க மாட்டாங்க, ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்ற, ஒரு ட்ரை தான் பண்ணேன்னு சொல்லும் போது உங்களை மாதிரி கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜீசு ஒன்னும் கேங்ஸ்டர் கிடையாது, நீ பேஷண்ட பாப்பியா கார்டியனை பாப்பியா சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்படியே அங்க கட் பண்ணி ஜீசோட வீட்டுல தான் கட்டுறாங்க. லாயர் இருக்கார்ல, அவர் கண்டுபிடிச்ச எவிடன்ஸ் எல்லாம் வச்சு செக்ரட்டரி வாங்கிட்ட இங்க இருக்கிறது நம்ம சோயே இல்ல, இவனை வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்ல செக்ரட்டரி வாங்க அதை பார்த்துட்டு நானும் அதான் நினைக்கிறேன்றாங்க. லாயர்ஸ் ஏற்கனவே சோய் கிட்ட வீட்டுக்கு வர சொல்லிருப்பார் போல. அதுக்கு முன்னால நம்ம ஜீசு கிட்ட பேசணும்னு செக்ரட்டரி வாங்க சொல்றாங்க. இந்த பக்கம் சோயும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். அவனுக்கு அப்படியே இந்த டான் பேசினது, அதாவது நீ சாக போறேன்னு முடிவு பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் பேசினது, அப்புறம் ஜீசு நான் வாழ ஆசைப்படுறேன்னு எழுதி வச்சது, அதெல்லாம் யோசிச்சுட்டே வரான். அப்ப அவனுக்கு பார்க் கால் பண்றான். ஆனா இவன் கால் அட்டன் பண்ணல, ஏன்னா பார்க்குக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் தான். பார்க்குக்கு சோய் தன்னை அவாய்ட் பண்றது தெரியுது. ஆனாலும் சோய்க்காக காசு ரெடி பண்ண செக்ரட்டரி வாங்க பிளாக்மெயில் பண்ணலான்னு டாங்னு ஒருத்தன் செக்ரட்டரி வாங்க பத்தி விசாரிச்சான்ல, அவன் கிட்ட பார்க் பேசிட்டு இருக்கான். அந்த டாங்ன்றவனும் செக்ரட்டரி வாங்க தங்கச்சி பேர்ல இருக்கிற பில்டிங் எல்லாம் இப்போதைக்கு வாடகைக்கு இருக்கு, அவங்கள நீ மிரட்டினாலும் அவங்களால உடனே அவ்வளவு காசு ரெடி பண்ண முடியாது, அதான் சோய் உன்னை அவாய்ட் பண்றான்ல, நீ இதெல்லாம் விட்டுன்னு சொல்லி பாக்குறான். ஆனா பார்க் இருந்துட்டு
நான் சோய்க்காக நெருப்புல கூட குதிப்பேன், என் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிப்பட்டது நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இந்த பக்கம் அப்படியே ஜீசுவை தான் கட்டுறாங்க. செக்ரட்டரி வாங்கும் லாயர் ஜங்கும் அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு உள்ளே வந்துட்டாங்க. அவங்க 2 பேருமே தயங்கி தான் நிக்கிறாங்க. யார் சொல்ல அப்படின்னு. அவ உடனே நீங்க 2 பேரும் எதுவும் சொல்லலனா நானே முதல்ல ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு சர்ஜரிக்கு ஒத்துக்கிறதா சொல்லிட்டா. இவங்களுக்குலாம் ஆச்சரியமா இருக்கு. சோய் ஒரு நல்ல டாக்டரை பாத்திருக்கான், அங்கதான் நான் சர்ஜரி பண்ணிப்பேன்னு வேற சொல்றா. இவங்க 2 பேரும் எதுவுமே பதில் சொல்லல. இவ சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டதே இவங்களுக்கு சந்தோஷம். சோயாலதான் சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டானதும் சோயை பத்தின உண்மைகளை சொல்ல வேணாம்னு நினைச்சிட்டாங்க போல. அவ ரூம்ல இருந்து ஹாலுக்கு வந்துட்டாங்க. லாயர் ஜாங் அந்த டாக்டரை பத்தி இவங்க ஏற்கனவே பாத்துட்டு இருந்தாங்கல்ல அந்த டாக்டர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காரு. விசாரிச்சுட்டு செக்ரட்டரி வாங்கிட்ட சோய் சொன்ன டாக்டர் ரொம்ப டேலண்டான ஆளா, கொஞ்சம் திமிர் பிடிச்சவங்க, ஆனா அவங்களோட ட்ரீட்மெண்ட் பக்காவா இருக்குமா, நம்ம நம்பி பண்ணலாம்னு சொல்றாரு அப்படின்னு சொல்ல நாம நம்பிக்கையா பண்ணலாமா, எல்லா டாக்டருமே அவங்களோட திறமை நம்புவாங்களான்னு சொல்லிட்டு இந்த சோய் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான், ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சோய் அங்க வந்துட்டான். லாயர் ஜாங் அவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்து உட்காருன்னு சொல்ல செக்ரட்டரி வாங் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் ஜீசுவை கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் கூப்பிட்டாரு, ஜீசு இப்ப ஆபரேஷன் பண்றேன்னு சொல்லிட்டாரு, நீ மேல போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவன் ஒண்ணு நான் சொல்ற டாக்டர் கிட்ட தான் பாக்கணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஓகே எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது இவனுக்கே ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு ஈஸியா ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது நாங்க அந்த டாக்டரை பத்தி விசாரிச்சோம், எங்களுக்கு நம்பிக்கையா தெரிஞ்சிச்சு, அதனாலதான் அப்படின்னு சொல்லி அவனை மேல அனுப்பிடுறாங்க. அவன் போனோடனே லாயர் ஜங் வேகமா செக்ரட்டரி வாங் கிட்ட வந்து என்னாச்சு எதுவும் கேட்காம அனுப்பிட்டீங்கன்னு சொல்லும்போது செக்ரட்டரி வாங் சொல்றாங்க அவனுக்கு ஜீசுவை பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்படியே லாயர் ஜங்குக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. அது இப்போ இல்ல கொஞ்ச நாளாவே, நான் நேத்து அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதை கேட்டேன், இவன் ஜீசுக்கு சின்சியரா தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. செக்ரட்டரி வாங்குக்கு சோய் ஜீசு மேல பாசமா இருக்கான்றது தெரியுது, ஆனா இவ்வளவு நாள் அண்ணன் நினைச்சிட்டு இருந்தாங்க, ஆனா இப்பதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல அவன் அண்ணன் இல்ல அப்படின்றது, அதனாலதான் அவன் லவ் பண்றான்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஜீசு கிட்ட இவன் விஷயத்த பத்தி சொல்ல வேணாமா லாயர் ஜங் கேட்கும்போது அதெல்லாம் இப்ப சொல்ல வேண்டாம், ஜீசுக்கு மட்டும் ஆபரேஷன் முடியட்டும், ஒத்த பைசா இல்லாம இவனை வீட்டை விட்டு வெளில அனுப்பிடுறேன், அதுக்கப்புறம் அந்த கடன் கொடுத்தவங்க எல்லாம் இவன் பின்னாடி போவாங்க, அவங்க இவனை பாத்துப்பாங்க, நம்ம அதை பத்தி கவலையே பட வேணாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க ஜீசுவையும் சோயையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வெளியில பனியில உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. பொம்மை செஞ்சு அப்பாவை சோயோட மூக்கு பெருசா இருக்குன்னு தொட்டு பார்த்துட்டு அதே மாதிரி பெருசா அந்த பொம்மைக்கு மூக்கு வைக்கிறா. அவன் என் மூக்கு இவ்வளவு பெருசா இருக்காதே அப்படின்னு சொல்லி ஜாலியா 2 பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப சோயோட வாய்ஸ் ஓவர், இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் எதை பத்தியுமே கவலைப்படல, டான் கையால சாக போறேன், அது கூட எனக்கு வருத்தமா இல்ல, இவ்வளவு நாளா வாழ்ந்த வாழ்க்கையில இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எந்த கவலையும் இல்லாம இருக்கேன், நான் இந்த தருணத்தை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு 2 பேரும் தூங்க போயிட்டாங்க, ஒன்னாதான் படுத்திருக்காங்க. அப்போ ஜீசு எனக்கு மட்டும் கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னா 24 மணி நேரம் நான் தனியா நடந்து போகணும், அது மட்டும் இல்லாம எனக்கு பிடிச்ச படம் பார்க்கணும், நீ எனக்கு வாசிச்சு கொடுத்தியே அந்த புக்கை வாசிக்கணும், அதுக்கும் மேல எனக்கு உன் முகத்தை பார்க்கணும், நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஆமா அன்னைக்கு ஏதோ பேய் வேணும்னு சொல்லிட்டு இருந்தே என்ன அப்படின்னு கேக்குறா. என்னன்னா சோய் அவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்சு அவளை போட்டோ எடுத்துட்டு இதை போய் உன் கிரீன் ஹவுஸ்ல ஒரு ரூம் வச்சிருக்கியா அதுல மாட்டுன்னு சொல்லியிருப்பான்ல, அந்த ரூமை பேய் ரூம்னு அப்ப சொல்லியிருப்பான். அதை தான் கேக்குறா. இவளுக்கு தான் தெரியாதுல்ல சோய்க்கு அந்த ரூம் தெரியும்ன்றது. ஆனா பார்த்தா இது எதுவுமே அவன் கேட்கலாம், அப்படியே தூங்கிட்டான். நைட்டு ஃபுல்லா பேசலாம்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்குள்ள தூங்கிட்டேன்னு கேட்டுட்டு அப்படியே அவனை எப்பவும் போல தொட்டு பாக்குறா. அவன் முகம் மூக்கு எல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு உதட்டுல கை வச்சுட்டா. அவளுக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சிட்டா. அப்புறம் கட்டிலுக்கு பக்கத்திலே தனியா ஒரு பெட்டு போர்வெல்லாம் எடுத்து போட்டு கீழே தூங்கிட்டா. இப்ப சாராவை தான் காட்டுறாங்க. அவ கூட பாஸ்கிம் அவளோட கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஒரு டிக்கெட் அவ கையில கொடுத்துட்டு இன்னும் 3 நாள்ல நீ சுவிட்சர்லாந்துல இருக்கணும்னு சொல்ல என்ன ஆச்சு என்னன்னு கேக்குறா. உன்னோட பேங்க் அக்கௌண்ட்லாம் இங்க இருந்து அங்க டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு, அது மட்டும் இல்லாம சோய் என்கிட்ட இருந்து அடிச்ச காசு இப்போ உன்கிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் சொல்ல, அப்ப ஏன் சோய் கிட்ட காசு கேக்குறீங்கன்னு கேக்குறா. ஏன்னா உனக்கு அவனை பிடிச்சிருக்குல்ல, இன்னும் 3 நாள் தான் டைம், அதுக்கப்புறமும் நீ இங்க இருந்த அப்படின்னா உன்னோட காசு மொத்தமும் என்னோட பேங்க்குக்கு டிரான்ஸ்பர் ஆயிரும், அது மட்டும் இல்ல அதுதான் உனக்கும் சோய்க்கும் கடைசி நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லி வான் பண்ணிட்டு போறாரு. இவளுக்கு என்ன பண்ணனே தெரியல, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதே நேரம் கரெக்டா செக்ரட்டரி வாங்கி இவளுக்கு மெசேஜ் பண்றாங்க. நீ கொடுத்த ஆஃபர்லாம் நான் ஏத்துக்கலமா, சோய் பத்தின உண்மைகள் எனக்கு எல்லாமே தெரியும், இனிமே நீ என்ன கான்டாக்ட் பண்ணிடாதன்னு மெசேஜ் அனுப்பிடுறாங்க. இவளுக்கு என்ன பண்றதே தெரியல, எல்லா பக்கமும் அடியா இருக்கு. உடனே ஒரு பதட்டத்துல ஜீசுக்கு கால் பண்ணிடுறா. அவளுக்கு கால் பண்ணி நான் சோயோட கேர்ள் ஃபிரெண்ட், என்னை இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்றா 3 மணிக்கு. இத பத்தி யோசிச்சுட்டு ஜீசு டைனிங் டேபிள்ல சாப்பிட்டு இருக்கா. அப்ப அங்க சோய் வரான். அவன் கேக்குறான் நைட் ஏன் பக்கத்துல படுக்காம கீழே போய் படுத்துட்டேன்னு கேக்குறான். அவ அன்கம்ஃபர்டபிளா இருந்துச்சு, இனிமே நம்ம ஒன்னா தூங்க வேணாம்னு சொல்றா. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்ல, இல்ல தெரியல எனக்கு அன்கம்ஃபர்டபிளா இருக்குன்னு சொல்ல, சரி அப்ப இனிமே நான் பெட்டை ஒட்டி படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் சர்ஜரி பத்தி பேச டாக்டர் மீட் பண்ண போறேன்ற விஷயத்தையும் சொல்றான். அப்புறம் அப்படியே 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. இவன் தான் அந்த ரெஸ்டாரண்ட்ல அவளை டிராப் பண்ண போறான் போல. அப்ப அவ நம்ம அண்ணன் கிட்ட பொறாம பண்ணலாமான்னு கேக்குறா. அந்த சாரா இவளுக்கு கால் பண்ணால, அதுல இருந்து இவளுக்கு கொஞ்சம்
பொறாமையா இருக்கு போல. அவனும் அதெல்லாம் ஒண்ணு தப்பில்லையே, பொறாமப்படுறது சகஜம்தான் அப்படின்னு சொல்ல, சரி அப்போ நான் மட்டும் அப்படி இல்ல, சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையில கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காலாம் விசாரிக்கிறா. அவன் இருந்துட்டு என் வாழ்க்கையில பொண்ணுன்னு ஒண்ணு இருக்கு, அது நீ மட்டும்தான், எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தா ஆனா இப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அவ ஏதோ கம்யூனிட்டி சென்டர்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கா இவன் கிட்ட. நான் பிக்கப் பண்ணவும் வரவா அப்படின்னு கேட்க, இல்ல ஃபியான்சி பிக்கப் பண்ண வரதா சொல்லிட்டான்னு சொல்லிடுறா. இப்ப அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க அந்த சாரா பொண்ணு வர்றா. ஆனா ஜீசு பக்கத்துல உள்ள டேபிள்ல உட்காராம அவளுக்கு ஆப்போசிட் டேபிள்ல உட்காந்துக்கிறா. கொஞ்ச நேரம் ஜீசுவை பார்த்துட்டே இருந்துட்டு உடனே சோய்க்கு மெசேஜ் பண்றா. இப்போ உன் கூட இருக்கிறது உன்னோட உண்மையான அண்ணன் கிடையாது, உன் உண்மையான அண்ணன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டான், இப்போ இருக்கிற சோய் பணத்துக்காக உன்னை ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு, இன்னும் 3 நாள் நீ என் கூட வரல அப்படின்னா இந்த மெசேஜை உன் தங்கச்சிக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கா. இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. பை பை.